ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கீர்த்திஸ் ப்ரெக்னன்சி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் மந்த்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் 2வது மாதம் கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அறிகுறி நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சிலருக்கு இருக்கலாம், இல்லை அதில் உள்ள 5-6 மட்டும் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்குலாம் சிம்டம்ஸே இருக்காது. அதனால் இதை நினச்சி எதுவும் பயந்துக்க வேண்டாம், எல்லாமே நார்மல் தான். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். லைட்டாக அடிவயிறு வலி இருக்கும். ஏன்னா அந்த கருவானது ஸ்ட்ராங்காக உள்ள கர்ப்பப்பையில் பதியும் போது நமக்கு அடிவயிறு வலி லேசாக இருக்கும். 2வது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசியா அண்ட் வாமிட்டிங்கு, குமட்டல் இருக்கும் ஒரு சிலருக்கு வாந்தியே வந்துடும். இது நார்மலான ஒன்று தான். 3வது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வயிறு உப்புசமாக இருக்கும் ஒரு சிலருக்கு, லைட்டாக ப்ளோட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். 4வது என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் இருக்கும், லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அது இருக்காது, நார்மலாக தான் இருப்பாங்க. இந்த மூச்சு வாங்குறதுமே லைட்டாக தான் இருக்கும், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 5வதாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட்லி யூரினேஷன், அதாவது யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருக்கிறது. சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரிலாம் யூரின் வந்துகிட்டே இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறது. இது நார்மல் தான். 6வது என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். கான்ஸ்டிபேஷனும் ஒரு நார்மலான விஷயந்தான். அந்த மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொய்யாப்பழம் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. அதுவுமே இந்த வெள்ளை கலர் கொய்யாப்பழத்தை விட சிகப்பு கலர் கொய்யாவுக்கு நல்லா பவர்ஃபுல். அதோட இதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. அதனால் சிவப்பு கொய்யா வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி மோஷன் கரெக்டாக போயிடும். இது என்னோடய டிப்ஸு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணதில் ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ்னால் அது இது தான். அடுத்து 7வதாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகப்பரு வர ஸ்டார்ட் ஆகும். இதுவும் ப்ரெக்னன்சியில் ரொம்பவே நார்மல் தான். 9வதாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி. ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கும், ஒற்றை தலைவலி இருக்கும். ஒரு சிலருக்கு நார்மலாக லைட்டாக தலைவலி இருக்கும், அவ்வளோதான். 9வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரெஸ்ட்டு சைஸு கொஞ்சம் அதிகமான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நார்மலாக இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். 9வது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நெஞ்செரிச்சல் இருக்கும். லைட்டாக அப்பப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், இல்லை ஒரு சிலருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு சிலருக்கு நைட்டு தூங்கும்போது இந்த மாதிரிலாம் நெஞ்செரிச்சல் இருக்கும். இது ரொம்ப நார்மல் தான். இதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடித்தாலே போதும். அடுத்து 10வதாக என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ் இருக்கும். மார்னிங் சிக்னஸ்ஸு காலையில் எழுந்திருக்கவே முடியாது. ஒரு சிலருக்கு இருக்காது, சுத்தமாகவே இருக்காது. ஒரு சிலருக்கு ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே இருக்கும். மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே இருக்கும். எழுந்துக்கவே முடியாது, தூங்கி எழுந்த உடனே வாந்தி, அந்த மாதிரிலாம் இருக்கும். 12வது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட் ஸ்விங்ஸு. அடிக்கடி மைண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ரொம்ப கோவப்படுவீங்க, திடீர்னு அழுகுவீங்க, திடீர்னு ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி மூடு ஸ்விங்ஸ்லாம் இருக்கும். இது நார்மல் தான். நிறைய தண்ணி குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல பாசிட்டிவான விஷயத்தையே திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவான விஷயத்த திங்க் பண்ணாதீங்க. நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுதான் நம்ம பேபிக்கும் போகும். ஸோ பாசிட்டிவாகவே இருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.